அ ஐயா நீங்க கேட்கறது மக்கள் தொகை பெருக்கத்த பத்தியாங்க? மக்கள் தொகை பெருக்கம்ன்றது வந்துங்க, அந்த காலத்துல நமக்கு திருமண வயது எந்த தடையும் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க தடை போட்டு வச்சிருக்கிறீங்க. அதனால மக்கள் தொகை பெருகி போச்சு. நீங்க 8 வயசுக்கு கீழ இருக்கிற பெண்களுக்கு பல்லு விழுங்காத பெண்களுக்கு, பல்லு விழுந்து முளைக்காத பெண்களுக்கு நீங்க கல்யாணம் பண்றதுன்னா, ஒரு 2 வயசு முன்ன பின்ன இருக்கிற பசங்கள கட்டி வைக்கலாம். அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு நீங்க வயசுக்கு வித்தியாசம் தேவையில்ல. திருமணத்துக்கு வயது தேவை கிடையாதுங்க. திருமணம்ன்றது உடல் சார்ந்த பிரச்சனை. அதுக்கு நம்ம பாலியல் கல்வி மூலமா வந்து அவங்களுக்கு மற்ற விஷயங்கள நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். நீங்க சொல்லலாம். ஏன் அந்த காலத்துல வந்து குறைஞ்ச வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதனால தான் நம்ம க க க க சின்ன வயசுலயே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ட்டுன்னு. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. ஏன்னா, அந்த காலத்துல நீங்க வந்து எள்ளு பேரன், கொள்ளு பேரன், பேரன், மகன், தந்தை, தாத்தா, தாத்தி, பாட்டன், பூட்டன் இதுக்கெல்லாம் பெண்பால் வந்து பூட்டி, பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. கொள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டன், கொள்ளு பாட்டன், எள்ளு பாட்டன், கொள்ளு பாட்டன், எள்ளு பூட்டன், கொள்ளு பூட்டன், கிழவன் வரைக்கும் 10, 15 தலைமுறைக்கு வந்து நமக்கு உறவு முறை இருந்திருக்குன்னா, அப்ப அந்த காலத்துல அத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். இது போக நீங்க கல்வி கடன்ற பேர்ல பயல்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கல்வி கடனை கொடுக்குறீங்க. அந்த பிள்ளைங்க அதை ப ப சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாம போயிடுது. நீங்க க க கடன் கொடுக்குறவங்களே நீங்களே வேலையை கொடுத்துட்டா ஈஸியா கடனையும் திருப்பி தந்துருவாங்கல்ல. இந்த மாதிரி கல்விக்கெல்லாம் நீங்க கடன் கொடுக்கறதுனால தான் இந்தியாவை வந்து இந்த 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 பகுதியை வந்து நீங்க வெளியில இருக்கிறவங்க வந்து அழகா சொல்றாங்க இது பிச்சைக்கார நாடு, இது ஏழை நாடுன்ட்டுன்னு. இது அவங்க சொன்னாதான் அவங்கனால சொல்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா நம்ம சொல்லணும், நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏழை நாடுதான், இது பிச்சைக்காரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுதான் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சு இதை செழுமைப்படுத்துறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும், நம்ம செழுமைப்படுத்த முடியும். அதற்காகத்தான் நாங்க திண்டுக்கல் தொகுதியில டார்ச் லைட்ல நிக்கிறோம். திண்டுக்கல் அல்லாத இந்திய பகுதிகளில் நாங்கள் நோட்டாவை ஆதரிக்கிறோம். நோட்டாவுக்கு நீங்கள் வாக்களிங்க. நோட்டாவுக்கு என்ன கொள்கை இந்தியா பூரா அப்படின்னு கேட்கலாம். மேலே மேலே இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இன்னைக்கு தேவை. ஒரு குறைஞ்சது ஒரு 2000 யூனிவர்சிட்டி இந்த ஜூன் மாதம் நமக்கு தேவை. அதை செயல்படுத்துறதுக்கு அதை செய்யறதுக்கு கூட ஆள் கிடையாது. பென்ஷன் தர்றதுக்கு ஆள் கிடையாது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே பென்ஷன் தரணும். அந்த மாதிரி பென்ஷன் தர இந்த மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் நீங்கள் இப்போ பல இடங்களில் பல வீடியோ கிளிப்ஸை பார்த்து நம்ம பேச்சுக்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, யாருக்கும் தகுதியும் கிடையாதுன்றதுனால தான் நாங்கள் நோட்டாவை உங்களை ஆதரிக்க சொல்கிறோம். நீங்கள் நோட்டாவை ஆதரிங்க. மேலே நாங்கள் இந்த மாதிரி ஆறுகளில் நீரோடுறதுக்கு, இந்த மண்ணில் நீரோடிக்கிட்டே இருக்கிறது கூட வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால நீங்கள் உங்களை வளப்படுத்தணும்னா நோட்டாவுக்கு வாக்களிங்க. நோட்டாவுக்கு நாங்கள் வாக்களிச்சிங்களாக்கும் நாங்கள் இந்த இந்த ஆதரவை நாங்கள் உங்களோட ஆதரவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வெளிநாடுகளில் புத்திசாலி படைகளை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மன்னர், அதிபர், பிரதமர் இந்த மாதிரி உச்சபட்சமாக இருக்கக்கூடியவங்ககிட்டையும் அந்த நாட்டு மக்கள்கிட்டையும் கேட்டு நாங்கள் உங்களுக்கு புத்திசாலி படையை இங்கே வாங்கிட்டு வந்து கூட வேலை செஞ்சு உங்களை செழுமைப்படுத்த வேண்டியது என்னோட தனிப்பட்ட மனுஷனோட பொறுப்புன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த நான் வாழக்கூடிய பகுதியை எப்படி செழுமைப்படுத்துறோமோ அதே மாதிரி உலகத்தை நம்ம செழுமைப்படுத்துறது ரொம்ப எளிமை. நீங்கள் அதே மாதிரி அணுவை பற்றி பேசுகிறீங்க. அணு வந்து எப்படின்னாங்க, இப்போ ஒரு அணுவிலேருந்து 100 அணு வெடிச்சு போகிறது எப்படின்னா, நீங்கள் அதன் மூலமாக எனர்ஜி கிடைக்கும்னு நினைக்க வேண்டாங்க. இயற்கையில் வந்து ஆணு பெண்ணு சேர்ந்தா தாங்க இனம் பெருகும். 2 ஹைட்ரஜன் அணு சேர்ந்தா தாங்க ஹீலியம் அணு உருவாகி அது தாங்க நமக்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் சூரியன்லேருந்து தருது. அந்த மாதிரி தாங்க நம்ம ஆற்றலை பெற முடியும். அதை விட்டுட்டு அணுவை வந்து பிளக்கிறது மூலமா ஆற்றல் கிடைக்கும்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு ஆண் பெண் இனம் ஒன்று சேர்ந்து இனம் பெறுகிறதுக்கும் ஆண் பெண் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். மண்ணு பூரா மலடா போனதுனால மண்ணுல இருந்தக்கூடிய நண்டு, நத்தை எல்லாமே வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாம போய் இன்னைக்கு அது பூரா அழிஞ்சு போய் மண்ணுல மண் புழு கூட இல்லை. அப்ப அந்த மண்ணுல விளையக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிடக்கூடிய நம்மள்ல பெரும்பாலும் ஆண்கள் திருநங்கைகளாகவும் பெண்கள் திருநம்பிகளாகவும் மாறிக்கிட்டு வர்றது அதிக அளவு நடக்குது. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க ஆணா இருந்தீங்கன்னாக்கா இதே ஆணாவே இருப்பீங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஆணா இருந்தேனாக்கா ஆணுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நீங்க பெண்ணா இருந்தாலும் சொல்றேன், நான் பெண்ணா இருந்தாலும் வந்து இதே நிலையில இருப்போம் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாதுங்க. அதை நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி திருநங்கையும் திருநங்கையுமே இணைந்தா இனப்பெருக்கம்ன்றது மாதிரி தாங்க நீங்க
அணு பிளக்கிறது மூலமா ஆற்றல் கிடைக்கும்ன்றது. ஆணு பெண்ணு சேர்றது மாதிரி தாங்க. 2 ஹைட்ரஜன் அணு. அப்ப நம்ம இது ஹைட்ரஜன் இந்த 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 இது அணு உலைகளுக்கு வேற தீர்வே கிடையாதா அப்படின்ட்டு கேட்க வேண்டாம். 2 அரைக்கோள வடிவத்துக்குள்ளார உள்ளுக்கு 2 அணுவை போட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து மேக்னெட்டிக் அணுக்கோளமா இருக்கணும். அந்த அரைக்கோளத்துல வந்து மேக்னெட்டிக் ஈர்த்து அந்த இந்த பக்கம் எதிர்த்து தள்ளுறதுனால